Okay, this is Venkat for venkafin.com. உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணணும்னா என்னோட நம்பர் venkatfin.comல இருக்கும். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி கார்பரேட்ஸ் டூயிங் சம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு குரூப்பாக கொடுப்பாங்க. இஷ்யூ பண்ணுறதுல தப்பு இல்லை. அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது 100%. என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க பேர் சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க. அட 33 கம்பெனியில் கிடைக்கவே கிடைக்காது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு. உங்கள் கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் கவரில் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அம்மா அப்பாவுக்கு வாங்கிக்கோங்க. அஸ் லாங் அஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதில் கவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் அதாவது 30s 40s இருப்பாங்க. இவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னா, நல்லா தான் இருந்திருக்கும். அந்த கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸோ அதில் இருக்கிற அந்த 4 டைம்ஸ் லைஃப் கவரோ வச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. என்ன பிரச்சனை ஆகும்னா, ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்ததுக்கு அப்புறம் 33 கம்பெனியில் எங்கேயுமே எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் எடுக்க முடியாது. அப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் த ரீசன் ஐம் டெல்லிங் யூ. அப்பவும் கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் கை கொடுக்கும். ஏன்னா வெளியில் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அதில் பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவை யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த ஹெச்ஆரோ ஒரு கம்பெனியோ சொல்லி ஐ மீன் ஒய் சுட் தே டூ எஜுகேட் திஸ் டு யூ? நீங்களா கற்றுக்கணும் இதை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியலன்னா நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் நவ் பீப்புள் லைக் மீ, எனக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள். ஒரு நாளுக்கு ஒருத்தவங்க 2 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் தமிழ்நாடு லீவ் விட்டுரும். பட் இருந்தாலும் கன்சல்டிங் பண்ணுறவங்களும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. எங்கிட்ட ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிறாங்க. ப்ரெஸ் வாங்குறதாலும் சரி, கிடைக்கலன்னு சொல்லிட்டு கன்சல்டிங் பண்ணுறவங்களும் சரி. ஓகே, இதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பேசுறதில்ல, அந்த டிஸ்க்ளைமர் படிக்க வேண்டாம். என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காதீங்க. ஃபினான்ஷியல் கன்சல்டிங்னா என்னென்னா பர்சன் டு பர்சன் பேசுறது. ஆனால் அதை வெபினார் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கு தமிழ்நாடு. எனிவே, மேன் உமன் அவங்க வந்து 35 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 30க்கு கீழே இருக்கிற பசங்களே இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு கார்பரேட் ஐடி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. 24 வயசில் வேலை வாங்கியிருப்பாங்களா? வயசு போக 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 அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நமக்கு தான் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, கம்பெனியில் கொடுக்குறாங்க. அதில் ஒரு அதுக்கு வந்து பெருமையாக பேசினீங்கன்னா மாத்திரம் எனக்கு கோவம் வரும். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா உதாரணம் சொல்கிறேன். அவருக்கு ஒருத்தங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுது. சரி, ஓகே, ஒரு மெட்டர்னிட்டி கவர் கிடைக்குது. உங்கள் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும், சந்தோஷமாக வச்சுக்கலாம். அப்போ என்ன நினைப்பேன், யூ வில் ஃபீல் லைக் ஓகே, கார்ப்பரேட் குரூப் கவரில் எனக்கு கிளைம் கிடச்சிருக்கு. எஸ், அது பாசிட்டிவ் சைடு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே இது மேஜர் ஹெல்த் செட் பேக். அதை நான் என்னன்னு சொல்ல விடல. மேஜர் ஹெல்த் செட் பேக்னா வை சுட் ஐ சே தட் யூனோ, ரொம்ப அதாவது கிரிட்டிக்கல்னஸ் அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒன்று மார்க்கெட்டில் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இல்லாட்டி ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், நல்ல நோ கிளைம் போனஸோட நல்ல பிராண்டில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஸ்டேட்டஸ் தான் நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மேஜர்னு விட்டுருங்க, நமக்கு மேஜர்னு நினைப்போம். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மைனர் இஷ்யூவே ஒரு சில நேரம் நல்ல ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. தட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி வெரி சேட். யூனோ, ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் டெல்லிங் யூ, இது வந்து தண்ட செலவு தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு பட்ஜெட் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. எதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் தப்பிச்சுக்கிறோம். நாளைக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துச்சுன்னா யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் அது ஒன்று தான் ஒரே பெனிஃபிட்டு. நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் கார்பரேட் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் வாங்கிக்கிறது. என்ன சொல்கிறது, எவ்வளோ நிறைய வீடியோ போட்டேன். ரிப்பீட்டட் த சேம் திங் ஐம் டெல்லிங். பட் ஒன்லி வென் ஐ சே தட் அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் ஏபிள் டு ரீச் அவுட் டு பீப்புள். ஏன்னா இன்னுமே வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் யங் ஃபேமிலிக்கு வாங்கலான்னு கேட்பேன். தே வில் சே எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்பாங்க. வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அடுத்த வருஷமாவது உங்களுக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம சேல்ஸ் பிச்சாக சொன்னோன்னா, ஐ ஒன்லி டூ கன்சல்டிங், ஐ டோன்ட் செல் ஸ்டஃப். அட்லீஸ்ட் வென் இட் கம் டு ஹெல்த் இன்சூரன்ஸ், இது உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேங்க. எகெயின், டேர்ம் இன்சூரன்ஸுக்கு இதோட வேதனை. ஒரு கார்பரேட் குரூப் டேர்ம் இன்சூரன்ஸில் 4 டைம்ஸ் யுவர் ஆனுவல் இன்கம். ஆனுவல் இன்கம் 10 லட்சம்னா 40 லட்சத்துக்கு கவர் கொடுக்குறாங்க. ஆனுவல் இன்கம் 30 லட்சம்னா 4 டைம்ஸ் 1 crore கவர் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற வரைக்கும் ஓகே. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற வரைக்கும் அதில் அந்த ஸ்கீம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கம்பெனி ஒரு போகிறீங்க, அங்கேயும் அதே டேர்ம் பிளான் கொடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட கொடுப்பாங்க, அது தெரியாது. வாங்கிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சுன்னா வி வில் நாட் டை. ஆனால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னைக்கு 35 வயசில் இருக்கிறாங்க, 30 வயசில் இருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸுக்கு சார் டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் ஏதாவதுங்கிறாங்க. 2 ஹெல்த் செக்கப் போடுறான். அப்புறம் லோடிங் ஃபீஸை போடுறான். இந்த லோடிங் ஃபீஸை போட்டதுக்கப்புறம் என்னுடைய வம்சாவளியில் யாருக்குமே டயபெட்டிஸ் இல்லை, எனக்கு எப்படி இது வந்துச்சுன்னு கேட்குறாங்க. தெய்வமே, எனக்கு தெரியாது, பார்த்துக்குங்கன்றவேன் நான். இட் இஸ் வெரி வெரி எம்பாரசிங் ஃபார் மீ டு ஒர்க் வித் தம். அதனால தான் நான் ரொம்ப விரும்பி இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்னொன்று,
ஆனுவல் இன்கம் 21 crore-னா சாரி 5 lakh மேலே இருந்தால் 1 crore கவர் கொடுக்குறாங்க. அப்போ ஆனுவல் இன்கம் 20 lakh வாங்குறவங்க என்ன பண்ணணும்? திஸ் கை ஒர்க்கிங் இன் ஜோஹோ, ஐ திங்க் ஹி கன்சல்டட் மீ, சம்மன் ஒர்க்கிங் இன் ஆப்பிள். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. எனக்கு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்பாங்க, ஆல்ரெடி கவர்டும்பாங்க. உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் இன்சூரன்ஸ் 20 lakh 25 lakh ஆனுவல் இன்கம்னா 5 கோடி வச்சிருக்கிறதுக்கு தகுதி இருக்குது. செலவு பண்ணாமையே இருக்கணும்னா பண்ணாமல் இருந்துக்குங்க. செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன எல்இடி டிவிக்கு செலவு பண்ணி வாங்கலாம், இதுக்கு பண்ண மாட்டாங்க ஒருத்தர். இந்த 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 அதாவது வென் ஹஸ்பண்ட் இஸ் நாட் தேர், அந்த தங்கச்சியோ ஒய்ஃபோ பேசுவாங்க, சொல்கிற ஒரே வார்த்தை எதுக்கலாமோ செலவு பண்ணுறோம், இதுக்கு பண்ண மாட்டோம். இதில் நம்ம வந்துட்டு நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் தான். நாங்கள்லாம் தேர்ட் பர்சன் ஆகிட்டோம். இப்போ கூட வேலை செய்கிறவங்க தோளான் துருச்சி எல்லாத்தையும் கேட்டுக்கிறது. அவர் ரெகுலர் பேரில் போட்டு விட்றா, அப்படியே சீப்பாக வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் 20 வருஷம் கழிச்சுட்டு ஆட்டோ டெபிட் ட்ரிகர் ஆகலைன்னா கூட 30 day கிரேஸ் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 கோடியோ 5 கோடியோ ₹1 கூட கிடைக்காது. கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அஃபோர்டபுளாக உங்களால் முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கவங்க தான் நான் 12 pay 15 pay பண்ண சொல்லுவேன். என்ன சொல் பேச்சு கேட்குறாங்க, ஒரு 5 payல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நான் இவ்வளோ வருஷம் இந்த நாட்டில் இவ்வளோ வருஷம் இருப்பேன், சீக்கிரம் இந்த வேலையை முடிக்கிறேன்ட்டு. முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம கன்வின்ஸ் பண்ணாலும் கேட்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரெகுலர் பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்ப நம்புறீங்கன்னு நினச்சோம். ஓரளவுக்கு தான் நம்பணும். ரொம்ப நம்பினீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ரெகுலர் பேல இன்னைக்கு 30,000 கட்டிட்டு நாளைக்கு 50 வருஷம் கழிச்சு 30,000 வாங்குவானான்னு எனக்கு தெரியாது. இப்படி கூட ஒரு ரெகுலர் பே லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு 40 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க? வாங்குங்க, பாலிசி டேர்ம் 40 வருஷம் வச்சுக்கோங்க, 1000 வருஷம் கட்டுக்கன்னு கூட சொன்னால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் எனிவே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குலாம் நான் கமெண்ட் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. இட் டீப்லி ஹர்ட்ஸ் மீ. ஒருத்தருக்கு இந்த 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 ஜனவரியிலேருந்து நவ் ஐ எம் ஸ்பீக்கிங் திஸ் மேக்கிங் திஸ் இன் ஆகஸ்ட், இந்த வருஷம் மாத்திரம் 3 பேருக்கு எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. ஒரு 2 பேருக்கு ஹெல்த் ஸ்டேட்டஸ்னால, ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங்னால. என்னோட மார்க்கெட் சின்ன ஐம் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் இல்லையா? இதுலேயே இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா யோசனை பண்ணி பாருங்க. இட் இஸ் அப் டு யூ. நீங்கள் கன்சல்டிங் செஷனில் வில் டிஸ்கஸ் அபவுட் யுவர் இன்கம் ஸ்டேட்டஸ், ஃபேமிலியில் என்ன ஃபினான்ஷியல் கோல் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில், அதை அவங்க டெலிவரி பண்ணுவாங்களா? திஸ் இஸ் வாட் வி ஸ்பீக். மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ஜெனுவனான கன்சல்டிங் வேணும்னா. என்னோட பேஜ் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த 2 வாரமாக நிறைய பேர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கறது சேலஞ்சிங்காக இருக்கிற ஸ்டேட்டஸில் கன்சல்டிங் பண்ணுறது எனக்கு வருத்தமாக இருக்குது. தெரியல, ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் இட். நாளைக்கு இந்த வேலையை நான் விட்டுட்டேனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு see it as a someone who cares for you is telling that. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.